pregnancy, baby care மற்றும் parenting related எந்த இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனல் இந்தியன் பேபிஸ் அன்பாக்ஸ்ட் ஓட வீடியோக்கு கீழே இந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் நிச்சயமாக பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கனை நிச்சயமாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனல் ரிலேட்டட் எந்த அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அப்புறம் வீடியோ அப்லோட் ஆகிற நோட்டிஃபிகேஷனும் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு குழந்தைக்காக ஒரு சுகர் சப்ஸ்டிடியூட் எப்படி தயார் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் பாம் சுகர் சிரப் மீனிங் பனங்கல்கண்டு சிரப் ரெசிபி. இதை தயார் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் 1/2 கப் பாம் சுகர் பனங்கல்கண்டு. இந்த பாம் சுகர் வந்து பாம் ட்ரீலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இது ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னர். பாம் சுகரில் பொட்டாசியம் நிறைய குவான்டிட்டியில் இருக்குது. அதனால் குழந்தையோட போன்ஸ்க்கு இது ரொம்ப நல்லது. ப்ளஸ் இதில் ப்ரோட்டீனும் நல்ல குவான்டிட்டியில் இருக்குது. அதனால் வளர்கிற குழந்தையோட செல் க்ரோத் ரிப்பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். ப்ளஸ் இதில் ஐரன், காப்பர், ஜிங்க், மேங்கனீஸ், ஃபாலிக் ஆசிட் இதெல்லாம் நல்ல குவான்டிட்டியில் இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி இதை குழந்தைக்கு கொடுத்த உடனே அவளோட எனர்ஜி லெவல் பூஸ்ட் ஆகிடும். ஏன்னாக்கா வந்து இது ஈஸிலி டைஜஸ்ட்டும் ஆகுது, பாடியில் அப்சார்பும் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பாம் சுகரை ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு சீல் பண்ணிட போகிறோம். இந்த சீல் பண்ணிவிட்டு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி ஒரு ரோலிங் பின்னால் நல்லா இதை பீட் பண்ணணும். இது எதுக்கு பண்ணுறோன்னாக்கா இது பெரிய பெரிய பீசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் சின்ன பீசஸில் கன்வெர்ட் ஆகிடுதுனாக்கா ஈஸிலி நம்ம கிரைண்டரில் கிரைண்ட் பண்ணிடலாம். அப்போ தான் இதை பவுட்ரு ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் ஆன உடனே கிரைண்டிங் பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாட்டி இன்ச்சர் ஓட்டி சின்ன பீசஸ் ஆக்கி ஃபுல் ஸ்பீடில் ஓட்டி நம்ம சீனியோட பவுடர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இதை பவுடர் பண்ணிக்கணும். இந்த பாயிண்டில் நீங்கள் இதை ஸ்டாப் கூட பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா குழந்தையோட பியூரி, பாரேஜ், பேன் கேக்கில் சேர்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம இதோட சிரப் தயார் பண்ண போகிறோம். சிரப் வந்து அதோட ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் ஜாஸ்தி, 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஒரு பேனில் நம்ம இந்த பவுடரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம 1/2 கப்பு பாம் சுகர் எடுத்துட்டோம் பார்த்திங்கன்னா, அதனால நம்ம 1/2 கப் இதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலக்கணும். அப்போ தான் வந்து நல்லா டிசால்வ் ஆனோடனே நம்ம இதை கேஸில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பாயில் பண்ண இதில் நுரை வர ஆரம்பிக்கும். நுரை வரைச்செல்லாம் நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முதல்ல நுரை வந்து ஒயிட் கலரில் வரும். அப்புறம் மெதுவாக இதோட கலர் மாறிண்டே போயிடும். நுரை வந்து டார்க் ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறம் நல்லா கான்டினியூஸாக நீங்கள் கலரிண்டே இருங்க. இதை மிக்ஸ் பண்ண இது மிக்ஸ்சர் வந்து நல்லா திக்காயிண்டே வந்துடும். நம்ம சீனியோட சிரப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதோட சிரப் நம்ம தயார் பண்ணணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணி இதை நல்லா கூல் டவுன் பண்ணிவிடுங்க. இந்த பனங்கல்கண்டு சிரப்பில் குழந்தைக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறதுனால குழந்தையோட உணவில் 1 டீஸ்பூன் டெய்லி கலந்தால் போதும். இதை ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைங்க. 1 மாதம் வரைக்கும் நல்லா கெடாமல் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.